சரிங்க ஆண்டி. இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும்? எது எப்படியோ நீங்க எங்க வீட்டுக்கு மருமகனா வரணும்னு என் வீட்டுக்காரர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அது கண்டிப்பா நிறைவேறணும். கண்டிப்பா ஆண்டி, கண்டிப்பா நடக்கும். அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க ஆண்டி, நான் டிராப் பண்றேன். வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தம்பி, நாங்க ஆட்டோலயே போயிடுறோம். ஆண்டி நீங்களாவது கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்காம என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. ஏறுங்க, வாங்க வாங்க. தம்பி தம்பி இங்கேயே நிறுத்திக்கோங்க கொஞ்சம். ஏன் ஆண்டி இவ்வளவு தூரம் வந்துட்டேனே, வீட்லயே டிராப் பண்ணிடுறேன். இல்ல வீட்ல ஆனந்தி இருப்பா, நாங்க உங்க கூட வந்ததை பார்த்தா அவ கோச்சிக்குவா. நீங்க இங்கேயே நிறுத்துங்க. சரி ஆண்டி. இவ்ளோ தூரம் எங்களை கூட்டிட்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப ஐயோ, நன்றி. என்ன ஆண்டி யாருக்கோ சொல்ற மாதிரி எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்க வருங்கால மருமகன். உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. அதனாலதான் உங்க ஆனந்திய சந்தோஷமா வாழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதான் நடக்கவே மாட்டேங்குது. அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஆமாப்பா, ஆனந்தி நீங்க கல்யாணம் பண்ணணும், எங்க வீட்டுக்கு மருமகனா வரணுங்கிறது தான் எங்க எல்லாருடைய ஆசையும். ஆனா அது நிராசையாவே இருந்துட்டு இருக்கு தம்பி. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே உங்க ஆசை நிறைவேறும். ஆமா, ஆனந்தி மனசு மாறி சீக்கிரமா உங்களை ஏத்துக்குவான்னு என் மனசு சொல்லுது. நீங்க உண்மையை சொல்றீங்களா இல்ல என்னை சந்தோஷப்படுத்த சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. எனிஹவ், கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் உண்மைதான் சொன்னேன். சரி சந்தோஷம் ஆண்டி, நான் வரேன். தம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு டீயாவது கொடுத்து அனுப்பணும்னு தோணுது. ஆனா எனக்கும் ஆசைதான் ஆண்டி, ஆனா அது இப்ப வேண்டாம். ஏன்னா அவ என்னை பார்த்தா அவளுக்கு கோபம் தான் வரும். அது மட்டும் இல்ல, என் கூட பிரியமா பழகுறதுனால உங்க மேலேயும் கோவப்படுவா. எப்படியாவது ஆனந்திக்கு எனக்கு நல்லபடியா மேரேஜ் முடியட்டும். அப்புறம் டீ என்ன விருந்தே சாப்பிட்றேன். அதுக்கு ஆனந்தி மனசு மாறணும், அவ்வளவுதான். நிச்சயமா மாறுவா தம்பி, எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. நிச்சயமா உங்க கல்யாணம் நடக்க தான் போகுது. நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்து விருந்து சாப்பிட தான் போறீங்க. உங்க வாக்கு பழிக்கட்டும் ஆண்டி. எல்லாத்துக்கும் மேல இருக்கிறவன் மனசு வைக்கணும். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். சரி ஆண்டி, நான் போயிட்டு வரேன். பாய். நாம பூஜா பாசத்தை காட்டி ஆனந்திய மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்றோம். இந்த வருண் அவ அம்மா தங்கச்சி மூலமா ஆனந்திய கல்யாணம் பண்ண ட்ரை பண்றாளா? ஆனந்திய நான் மருமகளாக்கலான்னு பார்த்தா பார்வதி அம்மா வருண மருமகனாக்கலான்னு பிளான் பண்றாங்களா? கூடாது, இது நடக்க கூடாது. நிமிமா, ஹே ஆனந்தி, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? சந்தோஷமா. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். என்னங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. நல்லா இரு. நானும் கோயிலுக்கு போகணும் தான் நினைக்கிறேன், பட் டைமே கிடைக்கிறது இல்ல. ஆமா, உனக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கே டைம் இல்ல, அப்புறம் எங்க கோயிலுக்கு போறேன்? ஹாய் பூஜா குட்டி. ஆனந்திய பார்த்தாலே பூஜாக்கு தனி சந்தோஷம்தான்.
நிமிமா அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, வினோதினியும் இதே மாதிரி தான் மனோஜுக்கு திருநீர் வச்சுட்டு ஓதி விடுவா. அத ஞாபகம் வந்தது. ஆமாங்க, வினோதினியும் இப்படித்தான். வெள்ளிக்கிழமை ஆனா தவறாம கோயிலுக்கு போயிடுவா. கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்படிதான் விபூதி வச்சு விடுவா. இப்படிதான் ஊதியும் விடுவா. எனக்கு இப்படி செஞ்சு அதை சொல்லி கொடுத்ததே அவதானே. இன்னைக்கு நான் அவ மகளுக்கு நான் செய்யறேன். அப்பா, எங்க அம்மா இப்படிதான் பண்ணுவாங்களா? நீங்களும் எங்க அம்மா மாதிரியே பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்டு. இப்பயும் வெள்ளிக்கிழமை ஆனா எனக்கு அவ ஞாபகம் வந்துடும். அந்த குறைய போக்குறதுக்கு தான் இன்னைக்கு ஆனந்தி கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கா. என்னால முடிஞ்ச அளவு வினோதினி இல்லாத குறைய இந்த வீட்ல போக்குறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் நிமிமா. அதத்தானே நானும் எதிர்பார்க்கிறேன். ஏன் ஆனந்தி, நீங்களும் வெள்ளிக்கிழமை ஆனா கோயில் போடுவீங்களா? அப்படிலாம் இல்ல சார், தோணும் போதெல்லாம் போவேன். இன்னைக்கு போனது நேத்தி கடனை செலுத்துறதுக்காக. ஆ, அப்படி என்ன வேண்டுதல் ஆனந்தி? விளக்கேத்தி மடிப்பிச்சை எடுக்கணும்னு வேண்டிட்டு இருந்தேன். அதான் நிறைவேத்த போனேன். அப்படி என்ன ரொம்ப சீரியஸான வேண்டுதல்? உங்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கணும், கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா? இல்ல இல்ல, வேண்டிக்கிட்டது எனக்காக இல்ல சார், அப்புறம் நம்ம பூஜாவுக்காக. பூஜாவுக்காகவா? இன்னைக்கு அவளோட பர்த்டே கூட இல்லையே. அன்னைக்கு பூஜாவை காணும்னு தேடும்போது பூஜா கிடைச்சிட்டா. ஆடி வெள்ளி அன்னைக்கு கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணி நேத்தி கடன் செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் போயிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. பாருங்க, எனக்கும் அம்மாக்கும் கூட இப்படி வேண்டிக்கணும்னு தோணல. நீங்க பூஜாக்காக வேண்டிருக்கீங்க. எனக்கு உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே புரியல. என் பூஜா மேலையும் என் ஃபேமிலி மேலையும் எவ்வளோ கேர் எடுத்து. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.